வருங்கால அரசு அதிகாரிகளே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் நடப்பு செய்திகளுக்கு. ஏன்னா அப்படின்னா சரியா நமக்கு சுதந்திர தினம் வரும். அதை முன்னிட்டு பல்வேறு விருதுகள், முக்கியமான திட்டங்கள், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சரிங்க பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் வரப்போகுது. அதனால் ஆகஸ்ட் மந்தோட கண்ட பேச கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக கவனமாக பாருங்கள். நம்ம நடப்பு செய்திகள் வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக படிச்சுட்டு இந்த வருஷம் அரசு பணியை நம்ம சூப்பராக உறுதி செய்ய முடியும். சரிங்களா? ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்றைய தினத்துக்கான தலைப்பு செய்திகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பாருங்க. சரிங்களா? பிஎம் கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதாக மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. பிஎம் கிசான் திட்டம்னா என்ன, சரியா இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு கிளியராக பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அப்டேட்டு, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் மற்றும் அது தொடர்பான ஒரு திருத்த மசோதா 2026 ரெண்டுமே கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கள், மக்களை விட்டுறாதீங்க. சமுத்திர மந்தன் திட்டம். இந்த திட்டம் என்ன திட்டம், எதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி, 14வது ஐசிசி நடத்தும் ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2027ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற உள்ளது, இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இந்தியாவில் விளையாட்டை மேம்படுத்துவதற்கான இந்த கேலோ இந்தியா திட்டம் அதை பற்றியும் கிளியராக நம்ம பார்த்துட்டு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுதான் இந்த தினத்துக்கான சூப்பரான நடப்பு செய்திகள். முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் நடப்பு செய்திகளை ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட முக்கிய தினங்கள். சரியா? ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து சரியா 7ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா உலக தாய்ப்பால் தினம் கடைபிடிக்கப்படும். சரிங்களா? தாய்ப்பாலின் நன்மைகள் மற்றும் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. என்னைக்குமா ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரைக்கும் மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். சரியா? புற்றுநோய் தினம், கேன்சர் டே அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதி. இது வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ். ஓகேவா? நுரையீரல் புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினங்கள் கடைபிடிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பிஎம் கிசான் திட்டம். அடுத்த செய்தி போலமா ரொம்ப முக்கியமான திட்டம், அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரி, 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த திட்டம் நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, பிஎம் கிசான் திட்டம் அதோட விரிவாக்கம் பாருங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. சரி, அது தமிழில் சொல்லும்போது பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி 2019 அன்று அறிவிக்கப்பட்டது. சரியா? பட்ஜெட் டைமில் இதை வந்து அறிவிக்கிறாங்க. சரியா? பிப்ரவரி 1, 2019. அதே மாதிரி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது சரிங்களா பிப்ரவரி 1ஆம் தேதியாக இருந்தாலும் திட்டம் தொடங்கப்பட்டது பிப்ரவரி 24, 2019. மறக்காதீங்க. சரியா? இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் பார்த்துக்கோங்க, உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர். சரி, கரக்பூர்னு ஒன்று இருக்கும். கரக்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அது அங்கே 1951 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஐஐடி அங்கே, அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்னது, காரக்பூர் அல்லது கரக்பூர். இங்கே பார்க்குறது மறந்துடாதீங்க, கோரக்பூர். எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேச மாநிலம். இங்கே தான் இந்த திட்டத்தோட முதல் தவணை விடுவிக்கப்பட்டது. எனக்கு தேதியில் பிப்ரவரி 24ஆம் தேதி. பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாள் மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். சரியா? அதே மாதிரி பிப்ரவரி 24, 2025 அன்று சரியா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க, மறக்காதீங்க. ஓகேவா? சரி, அப்போ அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி 1, 2019. திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நாள், அதாவது முதல் தவணை விடுவிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 24, 2019. ஒரு பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தின் நிதி பலன்கள் சரியா 4 மாதங்களுக்கு ஒரு முறை சொன்னால அதை கணக்கிட்டு டிசம்பர் 1, 2018 சரியா முதல் பின்னோக்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, முதல் தவணை விடுவிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரி 24. அப்படியே பின்னாடி ஒரு 4 மாதம் அப்படிங்கிற கணக்கு பண்ணியிருக்காங்க, பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இந்த பிஎம் கிசான் திட்டம் என்பது விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கும் மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சரியா தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக பயனாளிகளின் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. அப்போ 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளில் ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக, பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக. இது ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நியூஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த திட்டத்தின் காலம் 2030-31 நிதி ஆண்டு வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளவு பாருங்க, ரூபாய் 3,15,614 கோடி ரூபாயை நிதியாக PM கிசான் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா, அடுத்து இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் சரியா மற்றும் திருத்த மசோதா 2026. சரிங்களா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1969 அப்படின்னா இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. கரன்சி ரோட்டில் மகாத்மா காந்தி அவர்களின் உருவப்படம் இடம்பெற்றது. 14 வங்கிகள் முதல் முறையாக தேசியமயமாக்கப்பட்டது. தமிழ்நாடுங்கிற பேர் அஃபீஷியலாக ரீநேம் பண்ணது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது 1969. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 69 வந்துச்சுனாலே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஞாபகப்படுத்திக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா, ஓகே. இதை பற்றி சிறப்பு பாருங்க என்னட்டு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா 2026 அதோட சிறப்பு அம்சங்கள். ஓகேவா, சட்டம் 69 அதில் ஒரு திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன பேரில், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா 2026 அப்படிங்கிற பேரில். மறக்கவே மறக்காதீங்க, ஒரு திருத்த மசோதா வந்ததுன்னா அதோடைய சட்டத்தை மறக்கக்கூடாது. எந்த வருஷம் 1969. ஓகேவா, சரி. இதன்படி பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது கட்டாயமாகும். சரியா, வேற என்னென்ன அப்டேட் பாருங்க. 1 முதல் 2 ஆண்டுகள் வரை தாமதம். சரிங்களா, பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து 1 முதல் 2 ஆண்டுகளுக்குள் பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் அல்லது நிர்வாக நடுவரின் அனுமதி மற்றும் சரிபார்ப்பு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, 1-2 வருஷம் லேட் ஆகி போச்சுன்னா அது பிறப்போ இறப்போ இதுவாக இருந்தாலும் சரி. சரிங்களா, கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கோட்டாட்சியர் அல்லது நிர்வாக நடுவரின் அனுமதி மற்றும் சரிபார்ப்பு கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய திருத்த மசோதாவில். சரிங்களா, அடுத்து அதே இது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இன்னும் நமக்கு வந்து லேட் ஆகி போச்சு அப்படின்னா, பிறப்போ இறப்போ அது பதிவு செய்யலை அப்படின்னா முதல் நிலை நீதித்துறை நடுவரின் சரியா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் முறையான உத்தரவு பெற்ற பின்னரே பதிவு செய்ய முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் சட்டப்பூர்வமான அடையாளத்தை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான அப்டேட் பார்த்துக்கணும். சரியா, அடுத்து இன்னைக்கு நியூஸில் வந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், இனிமேல் அடிக்கடி நியூஸில் வரும் பாருங்க, சமுத்திர மந்தன் திட்டம். சமுத்திராயன் ஒரு திட்டம் இருக்குது. சரி, சமுத்திராயன் அப்படிங்கிறது டீப் சி ரிசர்ச் ப்ரோக்ராம். சரி, ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சரியா, இது வந்துட்டு அதாவது சமுத்திராயன் அப்படிங்கிறது ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம். மினரல் ரிசோர்சஸ் சரியா, கனிம வளங்கள் கடலுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அதை கண்டுபிடிப்பதற்கு 3 மனிதர்கள் போக போகிறாங்க கடலுக்குள்ளே. அதுக்கு பேர் சமுத்திராயன். இங்கே பார்க்குறது சமுத்திர மந்தன் திட்டம். சரியா, ஆகஸ்ட் 15, 2025 அன்று சுதந்திர தினத்தன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றும் போது தான் இந்த சமுத்திர மந்தன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எப்போ, போன வருஷம் ஆகஸ்ட் 15. சரிங்களா, இந்த திட்டத்திற்கு தற்போது மத்திய அமைச்சரவை குழுவானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த திட்டம் நமக்கு இப்போ நியூஸில் வந்திருக்கு. சரிங்களா, இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க, தேசிய கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டத்திற்கு. சரி, அப்போ என்ன நோக்கம், தேசிய லெவலில் கடல் சார்ந்த ஒரு எண்ணெய் மற்றும் எரிவாயு சரியா ஆய்வு திட்டம் தான் இந்த சமுத்திர திட்டம். இதற்கு வந்துட்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை பாருங்க 84,084 கோடி ரூபாயை இந்த திட்டத்திற்காக நிதியாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கும் மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரியா, இந்த திட்டம் செயல்படும் காலம் பாருங்க 2030-31 ஆண்டு வரை செயல்படும். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, PM கிசான் திட்டமும் இந்த சமுத்திர மந்தன் திட்டமும் செயல்படும் காலம் 2030 31 வரைக்கும் மறக்காதீங்க. சரிங்களா, சூப்பர். சமுத்திராயன் வேற, சமுத்திர மந்தன் வேற, ஞாபகம் வச்சுக்க மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. இந்த திட்டத்தோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க, நில அதிர்வு தரவு சேகரிப்பு மற்றும் ஆழ்கடல் துளையிடல் பணிகள் இதெல்லாம் மேற்கொள்ளப்படும். இது தவிர உள்கட்டமைப்பு, பொதுவான கடல் சார்ந்த உற்பத்தி கட்டமைப்புகள் மற்றும் சேவை மையங்களை உருவாக்குவாங்க இந்த திட்டத்தின் கீழே. இது தவிர அரசு உதவி ஆழ்கடல் ஆய்வு துளையிடல் செலவில் பாதியை அரசாங்கமே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கூடுதல் சிறப்பு அம்சங்கள், கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா, அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, 14வது ICC ODI வேர்ல்டு கப் 2027. சரி, ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், ODI அப்படின்னா ஒன் டே இன்டர்நேஷனல். 50 ஓவர் கொண்ட அந்த கிரிக்கெட் போட்டி தான் ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சொல்லுவாங்க. 2027 ஆண்டில் எத்தனாவது எடிஷனாக 14வது பதிப்பாக நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகள் நடைபெறவுள்ள நாடுகள் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய 3 நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகள். அங்கு வந்து இந்த போட்டியில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளில் மொத்தம் 14 அணிகள் கலந்து கொள்ள போகிறாங்க. மொத்த போட்டிகள் 57 சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் ஓகேவா, சவுத் ஆப்பிரிக்கா, கென்யா அந்த மாதிரி நாடுகளை இதுக்கு முன்னாடி 2003 ஆண்டில் நடைபெற்றது. 2003 ஆண்டிற்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 23-24 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஆப்பிரிக்காவில் இந்த வேர்ல்டு கப் வந்து நடைபெற உள்ளது. சரிங்களா, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக நடந்த அந்த 2023 ஆண்டில்
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒன் டே மேட்சுக்கான வேர்ல்டு கப் வந்து இந்தியா தான் நடத்தினாங்க. அதில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவும் ஆஸ்திரேலிய அணியும் தகுதி பெற்றது. அதில் இந்திய அணியை வீழ்த்தி எல்லா மேட்சில் வின் பண்ணிட்டு ஃபைனலாக இந்திய அணி வந்து தோல்வி அடைஞ்சாங்க. சரி, பரவாயில்ல, ஓகேவா. அப்படி இந்திய அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஆஸ்திரேலியா. அப்போ ஆஸ்திரேலியா தான் ஒன் டே மேட்ச்சில் ஒன் டே வேர்ல்டு கப்பில் நடப்பு சாம்பியன், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து விளையாட்டு தொடர்புடைய ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, கேலோ இந்தியா திட்டம். சரி, இந்தியாவில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த வேண்டும். சாதாரண கிராம மக்கள்லேருந்து அடித்தட்ட மக்கள்லேருந்து எல்லாரும் சரி அவங்களுடைய விளையாட்டு திறனை வந்து நாட்டிற்கும் காட்ட வேண்டும், இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். சரிங்களா? அதனால் இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கேலோ இந்தியா திட்டம். திட்டம் அறிவிக்கப்பட்டது 2017, மறக்காதுங்க. முறைப்படி தொடங்கப்பட்டது ஜனவரி 31, 2018. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் இந்திரா காந்தி அரங்கம், புதுடெல்லி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, விட்டுறாங்க. சரியா? இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, விளையாட்டு உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல். சரி, விளையாட்டுக்கு தேவையான எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக கொண்டு வரணும். அதே சமயத்தில் திறமையான வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் உதவித்தொகை வழங்குதல். சரியா? இந்த திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. இது தவிர இந்தியாவோட பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற விளையாட்டுகளுக்கும் இந்த போட்டியில் இந்த திட்டத்தின் மூலம் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அப்போ மொத்தத்தில் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு கேலோ இந்தியா திட்டம், தேசிய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேலோ இந்தியா நேஷனல் கேம், கேலோ இந்தியா நேஷனல் யூத் கேம் அப்படிங்கிற பேர்லாம் தொடங்குவாங்க. காரணம், அதுக்கு இந்த திட்டம் தான் முக்கியமான காரணம். சரிங்களா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் மக்களே. முதல் சூப்பர் 6 கேள்வி, கேலோ இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின், சமுத்திர மந்தன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? தேர்ட் கொஸ்டின், சமுத்திராயன் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன மற்றும் அந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? முடிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா. PM கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது? ஆறாவது கேள்வி, டாப் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பாருங்க, ஒரே திட்டங்களாக இருக்குது. சரியா? விட்டுறாதீங்க மக்களே. நல்லா வீடியோ பார்த்துட்டு சூப்பராக ஒரு செகண்டோட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம கேட்குற கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.